வணக்கம், வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா பன்னீர் ராப் செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் பன்னீர், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனி சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, சிறிதளவு கஸ்தூரி மேத்தி, உலர்ந்த மாங்காய் தூளி சிறிதளவு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1 எலுமிச்சம்பழம், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3ஐயும் போட்டு நன்றாக இதில் பொடிகிறேன். கப்பல் பொடிகிறேன். இப்போ காமிச்ச பொருள் எல்லாம் பன்னீரில் சேர்க்க போகிறேன். கடைசியாக எலுமிச்சம்பழத்தூள் சாறு பிழிய வேண்டும். பன்னீரோட எல்லா பொருளையும் கலந்தாச்சு. இதை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை அது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டணும். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். இப்போ நமக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. 4 பக்கமும் பன்னீர் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பன்னீரை நம்ம ஸ்மோக்கி பன்னீர் ஆகிறதுக்கு நம்ம கறியை எரியிற கறியை ஒரு டம்ளர்ல போட்டு அந்த பேனுக்கு நடுவில் வைக்கிறோம். இப்போ நம்ம சாலட் செய்ய போறோம். இந்த சாலட் நம்ம சப்பாத்தி ராப், டார்டிலா ராப் அது மாதிரி அந்த ஸ்டஃபிங்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், கேப்சிகம், கேரட், கோஸ், கொத்தமல்லி தழை, சால்ட், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், வினிகர். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆனியன், கேப்சிகம், கேரட், கோஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுங்க. வினிகர் 1 ஸ்பூன் போட்டால் போதும். நிறைய போட வேண்டாம், 1 ஸ்பூன் விடுங்க போதும். சால்ட் தேவையான அளவு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை இது பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ சாலட் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாலட் இதுதான் சாலட். இப்போ இந்த நம்ம செஞ்சு வச்ச மயோனிஸ் இருக்குல்ல, வெஜ் மயோனிஸ், இதை இதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு தந்தூரி மயோனிஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரேப்பில் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பன்னீர்
ரேப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த டார்டில்லா, சாலட், பன்னீர் தந்தூரி மயோனிஸ். சரிங்களா? இந்த பேஸ் செய்யறதுக்கு இதை வந்து நம்ம ஹோம்மேட்ல செஞ்சது, வீட்லயே செஞ்சது. இதை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோல வந்து நாங்க அப்லோட் பண்ணிடுறோம். அதை நீங்க பாத்துங்க எப்படி செய்யறதுன்னு. இப்போ அதை நம்ம செய்யறது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இது மயோனிஸை வச்சுட்டு இதை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம் எல்லா இடத்துலையும். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம பன்னீரை வந்து நம்ம வைக்கணும். நீங்க ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வைக்க வேணாம், நீங்க சென்டர்ல வைங்க போதும். இப்போ நெக்ஸ்ட் சாலட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத இதை சென்டர்ல இப்படி வைக்கணும். இப்போ சாலட் வச்சாச்சு. இதை வந்து இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிங்க, இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ரேப் ரெடி ஆயிடுச்சு, பன்னீர் ரேப்பு. இது வந்து எல்லாமே நாங்களாக செஞ்சது தான். மயோனிஸு, சாலடு, அந்த மேலே டார்டில்லா எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணாதான். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதை பாருங்கள். இதை சாப்பிட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.